வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி டுடே என்ன நியூஸ் பார்க்கலாம், என்ன வேர்ட்ஸ் பார்க்கலான்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகா டு இன்ட்ரடியூஸ் ப்ரோக்ராம் டு டேக்கிள் ஹை சி செக்ஷன் ரேட்ஸ். ஸோ இந்த டைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா சி செக்ஷன் ரேட்ஸ் டேக்கிள் பண்ணுறதுக்காக. டேக்கிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சமாளிக்கிறதுக்காக. ஹை சி செக்ஷன் அப்படின்னா சி செக்ஷன்னா ஒன்றும் இல்லை, சிசேரியன் தாங்க சொல்கிறாங்க. இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதான் நியூஸ். இங்கே ஆஃப்டர் டைட்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா த சி செக்ஷன் ரேட் இன் கர்நாடகா ஹேஸ் சர்ஜ்டு ஃப்ரம் 35% இன் 2021 to 2022 to 46%. முந்தி வந்துட்டு 35% தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வந்து டோட்டலாகவே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 46% ஆகிடுச்சு சிசேரியன் அந்த ஸ்டேட்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே வேர்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜ்டு. நீங்கள் செகண்ட் ரோவில் சி செக்ஷன் ரேட், த சிசேரியன் தான் சிசேரியன் செக்ஷன் ரேட் இன் கர்நாடகா ஹேஸ் சர்ஜுன்னு இருக்குல்ல, சர்ஜுன்றது தான் ஒரு வேர்டு. சர்ஜு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற இன்க்ரீஸ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம்ல, அதிகமாகிடுச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு இன்னொரு வேர்டு தான் சர்ஜ். அவங்க நார்மலாக வந்து சர்ஜ் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. நியூஸை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் யூஸ் பண்ணுறதுல யூஸ் பண்ணுவாங்க, சர்ஜன் யூஸ் பண்ணுறதுல பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டோட்டலாகவே அதிகமாக இருக்குது, முந்தி விட அதிகமாக இருக்குது. அதுக்காக வந்து இந்த சர்ஜன் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம அதை வேர்டு இதுதான் அந்த வேர்டு. சர்ச் மீனிங் பார்த்தீங்கன்னா a sudden strong movement in a particular direction. ஸோ ஏதோ ஒரு திசையை நோக்கி அதிகமான எண்ணிக்கையில் கொண்டதுன்னு மீனிங் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா சர்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச் அந்த ப்ராக்கெட்டில் இன்க்ரீஸ்னு போட்டிருக்காங்க. சர்ச்சுக்கு வந்து இன்க்ரீஸ்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு திசையை நோக்கியோ சம்திங் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையாக போகிறப்போ சர்ச்னு சொல்லுவாங்க. அதான் அந்த மீனிங். ஸோ நம்ம இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சர்ச். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக வந்து அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாகவே அனௌன்சிங் த பிளான்ஸ், அதாவது 4th லைனில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கமாக்கு அப்புறமா அனௌன்சிங் த பிளான்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம் டு ரெடியூஸ் தம். ஸோ அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிசேரியன் நடந்துகிட்டு இருக்குது, நம்ம வந்து ரொம்ப தடுத்தாகணும், இது மாதிரி போகக்கூடாது, நம்ம தடுத்து நார்மல் டெலிவரி கொண்டு வரணும் தான் அவங்க பிளான். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் எப்படி அப்படின்னா முழுமையான ப்ரோக்ராம். முழுமையான அதுக்கு தான் மீனிங் காம்ப்ரிஹென்சிவ்னால் ஜஸ்ட் ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டுன்னு சொல்லலாங்க. அட்ஜெக்டிவ் வேர்டு தான் அதுக்காக தான் அந்த வேர்டு காம்ப்ரிஹென்சிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஜஸ்ட் மீனிங் அப்படின்னா முழுமையான, ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் கொண்டதை சொல்லலாம். எல்லாமே சேர்ந்து ஒரு டீட்டெயில்டாக வந்து ஒரு தொகுப்பாக அவங்க கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து அதை வந்து எப்படி கட்டுப்படுத்தலான்றதை அந்த பிளான் பண்ணுறாங்க. அதான் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க காம்ப்ரிஹென்சிவ். வாங்க நம்ம அதை விட பார்க்கலாம். மீனிங் காம்ப்ரிஹென்சிவ் பார்த்தீங்கன்னா அதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் எவ்ரிதிங் அண்ட் நியர்லி எவ்ரிதிங் தட் இஸ் கனெக்டட் வித் எ பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே, இன்க்ளூடிங் எவ்ரிதிங்னா எல்லாமே சேர்த்ததுன்னு சொல்கிறாங்க. அதான் மீனிங். ஸோ அதான் நமக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள் நம்ம நியூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. முழுமையான ப்ரோக்ராம் இன்க்ளூட் பண்ணி எல்லாத்தையும் வச்சு சொல்கிற மாதிரி மீனிங். நீங்கள் இந்த செகண்டு பாயிண்ட்லேயும் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கீழே பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் எஜுகேஷன் சிஸ்டம்னா அது முழுமையான ஒரு கல்வி திட்டம்னு சொல்கிறாங்க. இங்கே அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இவங்க எக்ஸாம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா முழுமையான கல்வி திட்டம், காம்ப்ரிஹென்சிவ் எஜுகேஷன் சிஸ்டம். இங்கே ஒரு டிப்ஸ் நான் இங்கே தரேன். அட்ஜெக்டிவ் நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் நியூஸில் பார்க்குறப்போ அது ஆக்டிவ் வாய்ஸாக, பேசிவ் வாய்ஸாக, வெர்பா, நவுனா, ப்ரிப்போசிஷன் நிறைய பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு வேர்டு மட்டும் ஜஸ்ட்டு நம்ம டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அட்ஜெக்டிவ்னாலே என்ன மீனிங் நம்ம ஜஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் அவங்க வந்து ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அது அட்ஜெக்டிவாக வருது, நவுனாக வருது, ப்ரோபாக வருது, பழமொழியாக சம்திங் வருது, நிறைய கைண்ட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் இருக்குது. நம்ம ஒன்று மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அந்த நியூஸ் கண்டினியூட்டிலே பார்க்கலாம். ஜஸ்ட் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எ வேர்ட் நேமிங் அண்ட் அட்ரிபியூட் ஆஃப் அ நவுன். ஸோ நவுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெயர் சொல்லுடைய குணாதிசயம்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட் நேமிங் அண்ட் அட்ரிபியூட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பண்பு நலங்கள், குணாதிசயம் இல்லை பண்பு நலங்கள்னு சொல்லலாம். ஸோ தன்மை, இப்போ நீங்கள் வந்து அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ யூ ஆர் குட்னு சொல்கிறாங்கல்ல, குட்டுங்கிற ஒரு வேர்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த குட்டுங்கிற ஒரு வேர்டே பார்த்தீங்கன்னா அது அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். வாங்க நம்ம அந்த எக்ஸாம்பிள் காட்டுறேங்க. இங்கே குட்டுன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா கீழே அட்ஜெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, அதில் உள்ள இங்கிலீஷ் பாருங்களேன். அதில் இங்கிலீஷில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏ குட் புக் ஆர் ஃபிலிம் ஆர் ஆக்டர். ஸோ இங்கே புக்கு இல்லை ஃபிலிம் இல்லை ஆக்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்லுக்கு முன்னாடி வந்துட்டு குட்டுன்னு போட்டிருக்காங்க. குட்டுன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டு தான். அது எப்படின்னு சொல்கிறாங்க, தன்மை குணாதிசயம்னு சொல்கிறாங்களா. ஒரு புக்கு இருக்குன்னா நல்ல புக்கா கெட்ட புக்கான்னு சொல்கிறாங்களா. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஸோ நல்ல புக்கு, ஸோ எப்படின்றது ஒரு கேள்வி வருதுல. ஒரு புக்குனா எப்படி, ஒரு ஆக்டர்னால் எப்படி, அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்னா படம் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப போகிறோம்ல, அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்ப போகிற அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாமே, அதாவது குணாதிசயம் சொல்லலாம். எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ் தான். நம்ம ஆக்சுவலாக அந்த நியூஸ் சிசேரியன் அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ். ஸோ ஒரு ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ப்ரோக்ராம்? முழுமையான ப்ரோக்ராம். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம். இங்கே எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா குட் புக். ஸோ நான் எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்கன்னா யூ ஆர் குட். ஸோ யூ ஆர் குட்னா எப்படி இருக்க, நல்லா இருக்க, குட். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் இப்படி தாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு வேர்ட்ஸுமே ஸ்டேட் பண்ணி எடுக்கிறப்போ நீங்கள் அந்த வேர்ட்ஸ் நீங்கள் வச்சு ஃபஸ்ட்டு உடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நேச்சர் தெரிஞ்சுங்க. அந்த வேர்டு வந்து அட்ஜெக்டிவா, அட்வர்பா, நவுனா, வர்பா, ப்ரிப்போசிஷன் நீங்கள் உடைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடுவீங்க நீங்கள். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம வாசிக்கிறப்போ எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாகும். நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். அகைன் அந்த சேம் நியூஸுக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேர்டு நம்ம புதுசாக ஒரு வேர்டு இருக்குது. இந்த செலக்ட் பண்ணியிருக்கல கர்ப்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா இட் இஸ் எசென்ஷியல் டு கர்ப் திஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த ஹெல்த் ஆஃப் த மதர் அண்ட் த சைல்டு. ஸோ இது மாதிரி சிசேரியன் பண்ணுறதுனால ரொம்ப பாதிப்பு வருது. அதனால் வந்து இதை கண்டிப்பாக வந்து தடுக்கணும்னு சொல்கிறாங்க. கர்ப் அப்படின்னா தடுக்கணும்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எசென்ஷியல் டு கர்ப். எசென்ஷியல்னால் ஒன்றுன்னா இன்றியமையாதுன்னு சொல்லுவாங்க தமிழில். சிம்பிளாக சொல்லணும்னா இங்கிலீஷில் சொன்னால் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்கல்ல, இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல. இட் இஸ் எசென்ஷியல் டு கர்ப்னா இது கண்டிப்பாக வந்து தடுத்து நிப்பாட்டணும். கர்ப் அப்படின்னா தடுத்து நிப்பாட்டுறதுன்னு மீனிங். வாங்க அந்த உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே காட்டலாம். ஜென்ரலாகவே இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கும். ஜென்ரலாக சொல்கிறேன். அந்த ஒரு வேர்டு வந்து நவுனாவும் பயன்படுத்துவாங்க, வெர்பாவும் பயன்படுத்துவாங்க. இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிசேரியன் நியூஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மீன் வந்துட்டு அந்த வெர்பாக பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா வெர்பில் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கர்ப்னு நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு நவுனாவும் பயன்படுத்தியிருக்காங்க, கீழே வெர்பாவும் இருக்குது எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கூகுளில் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெர்புக்கு வந்துடும். வெர்பு அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1 ரெஸ்ட்ரெயின்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட்ரெயின் அப்படின்னா ஒன்று சிம்பிளாக தடுக்கிறதுன்னு மீனிங். நமக்கு அங்கே சிசேரியனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கர்ப் பண்ணணுன்றாங்க. கர்ப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தடுத்து நிப்பாட்டணும். இங்கிலீஷ் எசென்ஷியல் டு கர்ப்னா தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து ஒரு செயல் வெர்புன்னு சொல்லுவாங்க. ஒரு வெர்பு அப்படின்னா வினைச்சொல்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு விஷயம் ஆக்டிவிட்டி ஆக்ஷன் செய்கிறப்போ அது வந்து வினைச்சொல்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்பு. ஸோ அதுதான் மீனிங், தடுக்கிறது தான் மீனிங். அவங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிளில் ரெஸ்ட்ரெயின்றது வெர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்டிவிட்டி. வெர்பாவும் யூஸ் பண்ணலாம் அந்த கர்வுங்கிற வேர்டு, நவுனாகவும் யூஸ் பண்ணலாம். நவுன் பார்த்தீங்கன்னா நவுனில் 2 எக்ஸாம்பிள் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 இருக்குது. பாயிண்ட் நம்பர் 2ல் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம வந்துட்டு கடிவாளம்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா, குதிரைக்கெல்லாம் வந்து கடிவாளம் போடுவாங்கள்ல, தாடை கீழே வந்து பார்த்திங்கன்னா கடிவாளம் போடுவாங்க. அது ஸ்ட்ரைட்டாக மட்டும் தான் பார்க்கணும், இந்த பக்கம் நம்ம பார்க்கக்கூடாதுக்காக கடிவாளம் போடுவாங்க. சிம்பிளாக கடிவாளம்னா ஒரு நவுனாகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இங்கிலீஷ் வேர்டுக்கு பொதுவாகவே. இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா பெட்டராகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும். ஸோ நியூஸில் சொன்னதுக்கு பார்த்திங்கன்னா வெர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு இன்னொரு மீனிங்குமே இருக்குது. அது வந்து ஒரு நவுனாக இருக்குது, பெயர் சொல்லலாம். அது வந்து ஒரு கடிவாளம். நாங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும். இப்போது நியூஸில் சொன்னது வேர்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து வெர்பா மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு 2மே தெரிஞ்சிருக்கணும். ஒரு நவுனாகவும் அந்த வேர்டோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும், வெர்பாவும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒரு ஆப்போசிட் பர்சன் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறப்போ அவங்க என்ன மீன் பண்ணி பேசுகிறாங்க, அவங்க வந்து வெர்பாக யூஸ் பண்ணி இந்த வேர்டு உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா, இல்லை நவுன் சும்மா குதிரை கடிவாளம் அந்த ரிலேட்டாக பேசியிருக்காங்களா, இல்லை வெர்பான்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். 2க்கான மீனிங் தெரிஞ்சால் தான் ஆப்போசிட்டில் பேசுகிற ஒரு பர்சன் வந்துட்டு என்னவா பேசுகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்கே தான் வந்து நம்ம எல்லாருமே ஃபெயில் ஆகிறோம், இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா வந்து கஷ்டப்படுறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து நீங்கள் டீப்பாக இறங்கி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். இது கண்டிப்பாக 1 டே ப்ராசஸ் கிடையாதுங்க.
டே பை டே நீங்கள் லைட்டாக ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த வேர்டு நேச்சர் என்ன வெர்பா அது மாதிரி என்னென்ன ஒன்றான்னு பார்க்க ஆரம்பிச்சு நீங்கள் நோட் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு நாளடைவில் நல்ல பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். நான் இப்படி தான் கற்றுட்ருக்கேன். நான் இன்னும் கற்றுட்டு தான் இருக்கேன். என் ப்ராசஸ் முடியலை. ஏன்னா இது வந்து ஒன் டே ப்ராசஸும் கிடையாது. நான் வந்து கற்றுக்கலாம் முடிக்கல. இது வந்து கண்டினியூஸ் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது லைஃப் லாங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பெட்டராக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே கண்கூட அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். அகைன் நியூஸுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு வேர்டு தாங்க நம்ம என்னோட இந்த நம்ம முடிச்சுக்கலாம் இன்றைக்கி டேவு. ஸோ இங்கே நான் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கே 46 நம்பர்ஸ் இருக்குல்ல, 46 இண்டிவிஜுவல்ஸ் ஹேட் பீன் அரெஸ்டட் இன் த கனெக்ஷன் வித் ஃபீமேல் ஃபெட்டிசைடு கூட சொல்லலாம் நம்ம கேசஸ். இது ஒன்றும் இல்லை, ஃபெட்டிசைடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிசு கொலை. ஸோ நம்ம சூசைடுன்னு சொல்லுவோம்ல ஜென்ரலாக. ஸோ சூசைடை நம்மளே நம்ம கொலை பண்ணிக்கணும்னு சொல்லுவோம் சூசைடு. இது வந்து ஃபெட்டிசைடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா சிசு கொலை. கருவிலே இருக்கிற கொலையை வந்துட்டு கருவிலே இருக்கிற சிசு வந்து நம்ம கொலை பண்ணுறாங்க. அதுவும் வந்து முக்கியமாக ஃபீமேல் கரு வந்து நம்ம வந்து கலைக்கிறோம், கொலை பண்ணுறோம்னு சொல்லி தான் மீனிங். ஸோ இதாங்க ஃபெட்டிசைட். ஸோ ஃபெட்டிசைட்னா ஒன்றும் இல்லை, டெஸ்ட்ரக்ஷன் ஆர் அபார்ஷன் ஆஃப் அ ஃபீட்டஸ். அபார்ஷன்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அபார்ட் பண்ணுறாங்க. ஆஃப் அ ஃபீட்டஸ்னால் ஒன்றும் இல்லை, கரு. ஸோ அந்த கருவை தான் வந்து கலைக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து ஃபெட்டிசைடு சொல்லலாங்க. ஸோ ஓவரால் ஸ்டேட்மெண்ட் இதாங்க நீங்கள் பார்த்த வேர்ட்ஸுங்க. ஓவராலமாக 4 வேர்டு பார்த்துருக்கோம். வெர்பில் வந்து 2 பார்த்தோம், சர்ச் அப்புறம் வந்து கர்வ். சர்ச்னால் ஒன்றும் இல்லை, இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். கர்வ்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து தடுத்து நிப்பாட்டுறது. வெர்பாக பார்த்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டுறது. அது நவுனாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கடிவாளம், குதிரை கடிவாளம் சொல்லலாம். அட்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ்னா ஒன்றும் இல்லைங்க, முழுமையானன்னு சொல்ல மீனிங். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நவுனில் வந்து ஒரு வேர்டு பார்த்தோம், ஃபெட்டிசைட்னா ஒன்றும் இல்லை, சிசு கொலைன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தாங்க நம்ம இன்றைக்கி பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் அண்ட் பை.